வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 34. தன் மனம் கவர்ந்த மணவாளனின் 29 வருட பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து வைக்க தன்னையே விருந்தாக கொடுத்து அவனது பசியை ஆற்றி அவனை மூச்சு வாங்க வைத்துவிட்டு கண்மூடி மயங்கி கிடந்தது அந்த பெண்மையில். மயூரியை அணைத்துக் கொண்டு கிடந்த ஆதவனுக்கு உலகையே ஜெயித்து விட்டது போன்று அப்படி ஒரு பூரிப்பும் பரவசமும். பெண் 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 என்று ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பெண்ணையே சுற்றி வருகிறது என்ற உண்மை புலப்பட்டு விட்டது போன்று இருந்தது. ஆண்கள் எல்லாம் ஏன் மனைவிமார்களுக்கு எப்போதும் அடங்கியே போகிறார்கள் என்கிற ரகசியமும் புரிந்தது. குறிப்பாக தம்பி சரத் தன்னை பார்த்து நீ இவ்வளவு அழகாக பிறந்ததே வேஸ்ட் என்று சொன்னதற்கான காரணம் புரிந்து சிரிப்பும் வந்தது. பிறந்ததிலிருந்து இன்று வரை அவன் அனுபவித்து அறிந்திராத ஒரு புதிய சுகம். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை இருக்கும் நாடி நரம்பு மற்றும் கோடான கோடி அணுக்களுக்குள்ளும் கூட ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போன்று. அப்பப்பா, என்ன ஒரு உணர்வு! அந்த நினைப்பில் மீண்டும் ஒரு முறை அவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. உணர்வு குவியலாய் வியர்வை பூத்து தன் அருகே கிடந்த மயூரியின் முகத்தை ஆசையோடு பார்த்தான். உலகத்தின் இன்பத்தையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்த அவள் அதில் துளியை கூட மிச்சம் வைக்காமல் மொத்தத்தையும் தன் தலைவனுக்கு வாரி கொடுத்துவிட்ட நிம்மதியில் கண்மூடி துயில் கொண்டிருந்தாள். செந்தாமரை போல சிவந்து ஜொலித்த அவளது வதனம் அவனுக்குள் மீண்டும் அவளது அருகாமை வேண்டும் என்ற ஆசையை தூண்டிவிட, மயூ என்றவாறே மயூரியின் இதழ்களை நோக்கி குனிந்த ஆதவனை தன்னோடு சேர்த்து இழுத்து அணைத்துக் கொண்டாள் அவள். மேற்கே மறைய சென்றிருந்த ஆதவன் கிழக்கே வந்து உதிக்கும் வரை உடலும் உயிருமாக விடிய விடிய விழித்து கிடந்தார்கள் இருவரும். விடிவதற்குள் லட்சம் வரை அவளை மயூ என்றிருப்பான் தாபத்தோடு. அவளும் கோடி முறை அவனுக்கு பதில் சொன்னாள். என்ற அந்த ஒற்றை எழுத்தையே வெறும் முனகலாக. மறுநாள் மதியம் 12 மணி. மீட்டிங் முடிந்து வந்த ஆதவன் மயூரியை தேடினான். காலையில் மயூரி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததால் அவளை எழுப்பாமல் இவன் மட்டுமே எழுந்து தனியாக மீட்டிங் சென்றான். இவனுக்கும் தான் தூக்கம் வந்தது. ஆனால் தூக்கத்தை விட முக்கியமான விஷயமாக மயூரியை விட்டு விலகி செல்லவே அவனுக்கு மனமில்லை. இருந்தாலும் மீட்டிங்கை தவிர்க்க முடியாது இல்லையா? போய்தான் தீர வேண்டும். எனவே ஆசைகளை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி தூரமாய் வைத்துவிட்டு கிளம்பி போனான். 10 மணிக்கு ஆரம்பித்த மீட்டிங் இப்போதுதான் முடிந்தது. விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்தான். கட்டிலில் மயூரி இல்லை. ஆனால் குளியலறையில் சத்தம் கேட்டது. அவசர அவசரமாக கையில் இருந்த ஃபைலை மேசையில் போட்டுவிட்டு சற்றென்று உடைகளை கழற்றி மூளை கொன்றாய் வீசிவிட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு குளியலறை கதவை தட்டினான். நீர்விழும் சத்தத்தில் ஆதவன் அழைத்தது உள்ளே குளித்துக் கொண்டிருந்த மயூரியின் காதுகளில் விழவில்லை. மறுபடியும் மயூரி என்று அழைத்தவன் கதவை சற்று வேகமாக தட்டினான். நீர்விழும் சத்தம் நின்று போக சற்று நேரத்திற்கெல்லாம் டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் மயூரி. இதழ்களில் தேக்கி வைத்த புன்னகையோடு கண்களில் குறும்பு மிளிர குளியலறையின் வெளிப்பக்கம் உள்ள சுவரில் சாய்ந்து நின்றான் ஆதவன். என்ன என்றாள் மயூரி புருவம் சுருக்கி. குளிக்கப் போறேன் என்றான் அவன் சிரித்துக்கொண்டே. டர்ட்டி ஃபெலோ, அப்ப மீட்டிங்கு குளிக்காம தான் போனியா என்று கேட்டாள் முகத்தை ஒரு மாதிரி சுளித்துக் கொண்டு. குளிச்சுட்டு தாண்டி போன. ஏன் பெங்களூர்ல ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமா என்று கண்ணை உருட்டி கொண்டு ஆதவன் கேட்க மயூரிக்கு சிரிப்பு வந்து விட்டது. 2 வாட்டி என்ன, 2000 தடவை வேணும்னாலும் குளி, எனக்கு என்ன வந்தது என்று அலட்சியமாக சொல்லி தலையை சிலுப்பிக் கொண்டு சென்றவளை கையை பிடித்து நிறுத்தினான் ஆதவன். என்ன குளிக்க போக சொல்லிட்டு நீ எங்க ஓடி போற? வாடி உள்ள. மீட்டிங் கூட ஒழுங்கா முடிக்காம விழுந்தடிச்சு அப்படி ஓடி வந்தது தனியா குளிக்கிறதுக்கா என்றவன் அவளது கையை பிடித்து தரதரவென குளியலறைக்குள்ளே மறுபடியும் இழுத்து சென்று ஷவருக்கடியில் நிறுத்தி ஷவரை திறந்து விட்டான். அதவா திஸ் என்று ஆரம்பித்த மயூரியால் அதற்கு மேல் வாயை திறந்து பேச முடியவில்லை. 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். மயூரியை கட்டிலில் உட்கார வைத்து அவள் தலையில் கட்டியிருந்த டவலை அவிழ்த்து நன்றாக தலையை துவட்டிய பிறகு ஹேர் ட்ரையர் போட்டு கூந்தலை உலர்த்தி விட்டு கொண்டிருந்தான் ஆதவன். தலைமுடியை பிரித்து விரித்துவிடும் சாக்கில் அவனது விரல்கள் அவளது முதுகையும் சேர்த்து வருடி கொடுக்க நெளிந்தாள் மயூரி. கையை எடுடா, கூச்சமா இருக்கு என்று மயூரி சினுங்க
கையில் இருந்த ஹேர் ட்ரையரை கட்டிலில் போட்டுவிட்டு பின்புறமாக அவளை இடையோடு சேர்த்து அணைத்துக் கொண்ட ஆதவன் அவளது காதில், ஏண்டி போய் சொல்ற, உனக்கு நான் முதுக தொட்டா கூசுதா, அப்ப நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் என்று ஆரம்பித்து அவன் அவளது காதில் பேசிய ரகசிய கதையில் செங்கொழுந்தாய் சிவந்து போனாள் மயூரி. சீ போடா என்று அவனது நெஞ்சில் கையை வைத்து தூரமாய் தள்ளிவிட்டு குளியலறையை ஒட்டியிருந்த டிரெஸ்ஸிங் ரூமிற்குள் போய் கதவை அடைத்துக் கொண்டாள் மயூரி. டவலை பிடித்துக்கொண்டு அவள் ஓடுவதையே ஒரு விதமான ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் ஒரு விதமான கர்வ புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள இடுப்பில் கட்டியிருந்த டவலை அவிழ்த்துவிட்டு உடை மாற்ற ஆரம்பித்தான் ஆதவன். பெங்களூர் போத்தீஸில் பட்டுப்புடவைகள் பிரிவில் இருந்தார்கள் மயூரியும் ஆதவனும். அம்மாவிற்கு புடவைகள் வாங்க விரும்பினான் ஆதவன். கண்ணை உறுத்தாத வண்ணங்களில் அதிக சரிகையில்லாத மின்பட்டுகளை பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. மொடமொடவென்று இல்லாமல் மிகவும் இலகுவாக உடுத்துவதற்கு எளிதாக இருக்கும் இந்த மாதிரியான புடவைகள் வயதானவர்கள் விசேஷங்களுக்கு மற்றும் கோவில் குளங்களுக்கு செல்லும் போது உடுத்துவதற்கு ஏற்றது. எனவே அதில்தான் 5 புடவைகளை தேர்வு செய்தாள். அவளுக்கு பிடித்திருந்த புடவைகள் ஆதவனுக்கும் பிடித்து போக அவற்றையே பில் போடுவதற்கு எடுத்து வைத்தார்கள். கடைசியாக அந்த விற்பனை பெண் விரித்து காட்டிய புடவை அடர் பிங்க் நிறத்தில் இளஞ்சாம்பல் நிற முந்தானையோடு மிகவும் அழகாக இருந்தது. புடவை முழுக்க ஆங்காங்கே மயில் தொகையை விரித்தது போன்று சரிகை புட்டாக்கள். முந்தானையில் அதே மயில் டிசைனை பெரிய அளவில் நெய்திருந்தார்கள். மேட்சிங்காக சட்டையும் அதே சாம்பல் நிறத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புடவையில் இருந்த அந்த மயில் டிசைனை பார்த்த உடனேயே அதை மயூரிக்கு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் ஆதவன். அவனுக்கு மேலாக அந்த விற்பனை பெண், சார் மேடத்துக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க மேடம், சும்மா மேல வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் என்றவள் மயூரியின் மறுப்பை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் அவளை அழைத்து சென்று அங்கிருந்த ஒரு தடுப்பின் பின்னால் இருந்த கண்ணாடியின் முன் நிறுத்தினாள். அந்த புடவையின் முந்தானையை விரித்து பிளீட் எடுத்து மயூரியின் தோளில் போட்டுவிட்டு கண்ணாடியில் பார்க்க சொன்னாள். மயூரிக்கும் அந்த புடவை தனக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதாகவே தோன்றிற்று. அந்த விற்பனை பெண்ணும், மேடம் உண்மையிலேயே இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றவள் அதோடு விடாமல், பாருங்க சார், உங்க வைஃப் இந்த சாரியில அப்படியே தேவதை மாதிரியே இருக்காங்க என்று ஆதவனை வேறு அழைத்து சொல்ல, குனிந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தவன் எழுந்து நேராக மயூரிக்கு அருகே வந்தான். தங்களுக்கு அருகிலே மற்றொரு பெண்ணும் நின்று கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வே இல்லாமல் மயூரியின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டான் ஆதவன். வெட்கம் பிடுங்கி தின்றது அவளுக்கு. அந்த விற்பனை பெண்ணோ, சார் யூ ஆர் எ வெரி ரொமான்டிக் ஹஸ்பண்ட் என்று வெட்கத்தோடு பாராட்டு பத்திரத்தையும் சேர்ந்து வாசித்தாள். இதையும் அந்த புடவைகளோட சேர்த்து பில்லுக்கு கொடுங்க என்றவன் மயூரியின் தோளில் இருந்த புடவையை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு அவளிடம் திரும்பினான். அவன் கண்களில் இருந்த மயக்கத்தை கண்ட மயூரிக்கு பக்கென்றது. பக்கத்தில் வந்து அவளது வலது கை விரல்களோடு தனது வலது கை விரல்களையும் கோர்த்து கொண்டு, வாடி அந்த ஹோட்டலுக்கே திரும்பி போயிடலாம், எனக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு காலையில கிளம்பி சென்னைக்கு போகலாம், ரொம்ப ஆசையா இருக்கு மயூரி என்றான் அவளிடம் கிசுகிசு குரலில். மூச்சடைத்து போய் அவள் அவனை திரும்பி பார்க்க அவனது கண்களில் வேண்டுதல் அவளை வேண்டி. எது மறுபடியும் முதல்ல இருந்தா, போடாடே, விடிய விடிய பொட்டு கண்ணு தூங்க விடாம இம்சை பண்ணிட்டு திரும்பவும் வேணுமா, ஏண்டா உன் ஆசை அடங்கவே அடங்காதா, இப்பதானடி ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அடங்க சொன்னா எப்படி என்றவன் குரலை ரொம்பவும் தனித்து கொண்டு, உன் மேல எனக்கு இருக்கிற இந்த ஆசை நான் சாகுற வரைக்கும் அடங்கவே அடங்காது. அது சரி, கிட்டவா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் நேத்து ராத்திரி நாங்க மட்டும்தான் உங்களை இம்சை பண்ணினோமா, நீங்க எங்களை ஒண்ணுமே பண்ணலையோ, கள்ளி ராட்சசி என்றவன் அவன் அணிந்திருந்த சட்டையின் மேல் 2 பட்டன்களை கழற்றினான். வட்ட வட்டமாக நிறைய இடங்களில் சிவந்து போயிருந்தது. பொய் சொல்லாதடா, நான் ஒன்னும் கடிக்கல. எது, நீ கடிக்கலையா? அப்ப நடுராத்திரில பேய் வந்து கடிச்சு வச்சுச்சா? யாருக்கு தெரியும் என்றாள் பொங்கிய சிரிப்பை உதட்டுக்குள் மறைத்து கொண்டு. பக்கத்துல வா, நீ இந்த ஸ்பாட்டை எப்படி கடிச்சு வச்சேங்கிறத விவரமா நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லி ஒற்றை கண்ணடித்தான் ஆதவன். நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம், வா பில்ல போட்டு புடவை வாங்கிட்டு ஊரை பார்த்து போவோம் என்று கடுகடுத்தவள் அவனையும் கையோடு இழுத்து கொண்டு கேஷ் கவுண்டரை நோக்கி சென்றாள். அத்தியாயம் 35. ஆதவனும் மயூரியும் பெங்களூரை விட்டு கிளம்பி சென்னையை அடைந்த போது மணி இரவு 11. மயூரியின் அபார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தார்கள் இருவரும்.
அவளுக்கென்று வாங்கியிருந்த அடிநியம் போன்சாய் மரத்தை கையோடு எடுத்து வந்த ஆதவன் அதை அதிகம் சூரிய வெளிப்படாத ஒரு இடத்தில் வைத்துவிட்டு திரும்பி மயூரியிடம், இத பார்க்கும்போதெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம்தான் வரணும் என்றான். ஒரு சிரிப்போடு அவனை ஏறிட்டு பார்த்த மயூரியின் கண்களில் அளவிட முடியாத அளவிற்கு காதல். மறந்தால்தானே நினைப்பதற்கு? இவனை என்று மறந்திருந்தாள் அவள்? பூவை பார்த்ததும் புதிதாக ஞாபகம் வருவதற்கு. ஒரு குறும்பு சிரிப்போடு கிச்சனுக்குள் நுழைந்தவள் கையில் தண்ணீர் பாட்டிலோடு வெளியே வந்தாள். தான் கொஞ்சம் குடித்துவிட்டு மீதம் இருந்ததை ஆதவனிடம் கொடுத்துவிட்டு உடைமாற்ற அறைக்குள் சென்றாள். வெகு நேரமாக அணிந்திருந்ததால் கசகசவென்று ஆகிவிட்ட சில்க் காட்டன் சுடிதாரை கழற்றி போட்டுவிட்டு குளியல் அறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி துடைத்துவிட்டு ஒரு நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். சட்டை பனியன் என்று சகலத்தையும் கழற்றி தூரம் போட்டுவிட்டு வெற்றுமேனியாக மயூரியின் கட்டிலில் புரண்டு கொண்டு கிடந்த ஆதவன் அவளை பார்த்து உதடு குவித்து பறக்கும் முத்தமிட்டான். 2 கைகளையும் இடுப்பில் வைத்து அவனை முறைத்துக் கொண்டு நின்றாள் மயூரி. நீ வீட்டுக்கு போகல? என்று தலையசைத்து மறுத்தவன் சட்டென படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து, ஏண்டி எப்ப பார்த்தாலும் என்ன வெளியே துரத்துறதுலயே இருக்க? உனக்கு என்ன, என்ன பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கா என்று கேட்டான் போலியான கோபத்துடன். சேச்சே, உன்னை போய் வில்லன்னு சொன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் வில்லனுங்கெல்லாம் கோச்சுப்பானுங்க. ஏன்னா நீ அதுக்கும் மேல என்று மயூரி கிண்டலாக சொல்லி அவனை வாரிவிட ஒன்றும் புரியாமல் முதலில் ஓஹோ என்று தலையாட்டி விட்டு பிறகு அவளது பேச்சின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு ஏய் என்றவாறே கையை ஓங்கிக் கொண்டு அவளை நோக்கி வந்தான் ஆதவன். அவன் கையை ஓங்கிக் கொண்டு வேகமாக வந்ததை பார்த்து எங்கே தன்னை அடித்து விடுவானோ என்கிற பயத்தில் 2 கைகளையும் கன்னத்தை மறைத்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு நின்றாள் மயூரி. ஆனால் ஆதவன் மயூரியை அடிப்பதாவது? அவள் நின்ற போசை பார்த்து சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஓங்கிய கையை இறக்கிக் கொண்டு மயூ என்றான் மிகவும் மென்மையான குரலில். அந்த மாயக்குரலில் விழித்தெழுந்த மயூரி மெதுவாக தனது விழி மலர்களை திறந்து அவனை பார்த்தாள். அவளது முகத்திற்கு ரொம்பவும் பக்கமாக இருந்தது ஆதவனது முகம். நேற்றைய இரவு முழுக்க விழிப்பு, இன்று பகல் பூராவும் பெங்களூர் நகரம் முழுக்க சுற்றியலைந்த அலுப்பு, அப்புறம் அவ்வளவு தூரம் காரோட்டி வந்த களைப்பு என்று எதையுமே அவன் முகத்தில் காண முடியவில்லை. துளியும் கருமை காண முடியாத சூரியனை போல தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தது ஆதவனது முகம். கூடவே மனதில் இருக்கும் ஆசையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது அந்த முகம். அந்த கண்களில் இருந்த தேடலும் இதழ்களின் அழுத்தமும் இன்றும் உனக்கு சிவராத்திரி தாண்டி என்று மயூரியிடம் சொல்லாமல் சொல்லி அவளை பார்த்து மௌனமாய் சிரித்துக் கொண்டிருந்தன. அவளுக்கு இணையாகவென்றே பிரம்மனால் படைத்து அனுப்பப்பட்ட அந்த ஆணழகனை பார்த்து சொக்கி போய் நின்றாள் மயூரி. மறுபடியும் மயூ என்று மென்மையாக அழைத்தவன் அவளது ரோஜா இதழ்களை தனது ஒற்றை விரலால் வருடியவாறே, ஒரே ஒரு தடவை மட்டும் மயூரி பிளீஸ் என்றான். குரல் ஒரு தொனியில் கெஞ்ச, முகம் மற்றொரு தொனியில் கெஞ்சிக் கொண்டிருக்க, எனக்கும் அந்த பேச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அவளது இதழ்களை வருடி கொண்டிருந்தன அவனது விரல்கள். தன்னுடைய செயலுக்கான எந்த பிரதிபலிப்பும் மயூரியிடமிருந்து வராது போகவே யோசனையாக அவளை பார்த்த ஆதவன், பிடிக்கலையா மயூரி? டயர்டா இருக்கா? அப்ப சரி, நீ படுத்து தூங்கு, நான் கிளம்புறேன், குட் நைட் என்று மயூரியிடம் சொல்லிவிட்டு தான் கழற்றி கட்டிலில் போட்டிருந்த சட்டையை எடுப்பதற்காக சென்றான் ஆதவன். ஏமாற்றத்தை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அது அவன் குரலிலும் வெளிப்படவில்லை. ஆனால் சடுதியில் அவனது முகமாற்றத்தை கண்டு கொண்டாள் மயூரி. பூரண சந்திரனை போல ஒளிந்து கொண்டிருந்த அவனது முகத்தில் சட்டென்று கருமை நிழல் படர்ந்து விட்டது. அதை கண்டவளுக்கு மனம் தாங்கவில்லை. அவளும் அவனுடைய அருகாமைக்காக வெகுவாக ஏங்கி போயிருந்தாள்தான். ஆனால் அதைவிடவும் முக்கியமாக அதிகப்படியான அலைச்சலினால் சோர்ந்து போயிருந்த உடம்பு ஓய்வுக்காக ஏங்கியது. ஆனால் அவன் ஒன்றை ஆசைப்பட்டு அதை அவள் நிறைவேற்றாமல் இருக்கலாமா? அதிலும் குறிப்பாக அந்த ஒன்று அவளாகவே இருக்கும் பட்சத்தில் பொக்கிஷம் போல அவள் பாதுகாத்து வரும் அத்தனை அழகும் அவன் புதைகளை போல தோண்டி எடுத்து பார்க்கத்தானே. கீழுதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டு அடிமேல் அடியெடுத்து மெதுமெதுவாக நடந்து அவனுக்கு பின்புறமாக போய் நின்றாள் மயூரி. அதைத்தான் அவனும் எதிர்பார்த்து காத்திருந்தானோ என்னவோ. ஒரு மந்தகாச புன்னகையோடு திரும்பிய ஆதவன் இதுவரை அவள் காணாத ஒரு புது வேகத்தில் பாய்ந்து வந்து அவளை கட்டிக்கொண்டான்.
பெங்களூர் சென்று வந்த அன்று ஆதவன், மயூரி இருவருமே ஷோரூம் வரவில்லை. மறுநாள் காலையிலேயே அலுவலகம் வந்து விட்டான் ஆதவன். அவன் உள்ளே வருகையில் மணிமேகலையும் ஆசிமும் மட்டுமே வரவேற்பில் இருந்தார்கள். ரொம்பவும் சீரியஸாக எதையோ விவாதித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆதவனை பார்த்ததும் குட் மார்னிங் சார் என்று சொல்ல, பதிலுக்கு மார்னிங் சொல்லிவிட்டு ஆசிமை மட்டும் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவாறே அவர்களை கடந்து உள்ளே சென்றான் ஆதவன். அவன் தலை முழுதாக மறைந்த பிறகு லேசாக குனிந்து ஆசிமிடம் கிசுகிசுத்தாள் மணிமேகலை. ஏண்டா ஆசி, உன்னை மட்டும் சார் ஒரு மாதிரியா பாத்துட்டு போறாரே, ஏன் என்று இழுத்து, இப்படி ஒரு தங்கமான பையன் இந்த மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படிதான் காலம் தள்ள போறானோன்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பார். அதான் அப்படி பரிதாபமா பாத்துட்டு போறார் என்று ஒரு பெருமூச்சோடு சொன்ன ஆசிமை கர்ண கொடூரமாய் முறைத்த மணிமேகலை நங்கு நங்கென்று தலையில் கொட்டி வைத்தாள். ஆ என்று முனங்கிக் கொண்டே தலையை தடவியவன், ஏண்டி இப்படி கொட்டி வச்ச, எப்படி வலிக்குது தெரியுமா என்று சொல்ல, நீதான ராட்சசின்னு சொன்ன, அதை நிரூபிக்க வேண்டாமா, அதுக்குதான் என்றாள் மணிமேகலை கெத்தாக. அப்போது உள்ளே வந்தாள் மயூரி. அவளை கண்ட மணிமேகலை, வாமயிலு, 2 நாள் தான் பெங்களூர்ல இருந்த, அதுக்குள்ள உன்னுடைய அழகு 1000 மடங்கு கூடின மாதிரி இருக்கேடி என்று சொல்லி அதிசயத்தாள். மயூரியின் நெற்றியில் முத்து முத்தாக இருந்த வியர்வை துளிகளை தனது கர்ச்சீப்பை எடுத்து மெதுவாக ஒற்றி எடுத்துக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. அதன் பிறகு மூவரும் பெங்களூர் ட்ரிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆசிம் தனது தங்கைகளின் திருமண நிச்சயதார்த்தம் பற்றி மயூரியிடம் சொன்னான். அப்போது ஆதவன் மயூரியை இன்டர்காமில் அழைத்து மாடியில் இருக்கும் தனது அறைக்கு வர சொன்னான். மூடியிருந்த கதவை தள்ளிக்கொண்டு தனக்கு எதிரே வந்து நின்ற மயூரியிடம் எதுவும் பேசாமல், ஏன் நிமிர்ந்து கூட பாராமல் ஒரு கவரை எடுத்து கொடுத்தான் ஆதவன். என்ன இது என்று கேட்டாள் மயூரி, அதை கையில் வாங்கிக் கொள்ளாமலேயே. பணம் மயூரி, பணம், உனக்கு ரொம்ப பிடிச்ச பணம் என்றான் ஆதவன் ஏளனமான குரலில். விருட்டென நிமிர்ந்தாள் மயூரி. ஆனா இது எனக்கு எதுக்கு என்றாள் புரியாமல். இது உனக்கான கூலி மயூரி, 2 நாள் ராத்திரி முழுக்க முழுக்க என்னை கட்டில சந்தோஷப்படுத்தினதுக்கான நான் உனக்கு தர சம்பளம். இந்த வாங்கிக்கோ, இன்னும் வேணும்னாலும் கேளு, தரேன். ரொம்பவும் தெளிவான தனது வார்த்தைகளின் மூலம் மயூரியை தாசியாக்கி இருந்தான் ஆதவன். விபச்சாரி விபச்சாரி என்று பலமுறை வாயால் சொன்ன வார்த்தைகள் போதாது என்று இப்போது தனது ஒரே ஒரு செய்கை மூலம் அதை நிரூபித்துக் கொண்டிருந்தான் அவன். ஆக நான் ஒரு விபச்சாரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நீ என்ன தொட்ட, இல்லையா? அப்கோர்ஸ், அதுல என்ன சா? அவன் தனாவட்டாக சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே ஆதவன் கன்னத்தில் பளார் என்று அறை விட்டாள் மயூரி. மலரை போல மென்மையான அந்த கைகளில் ஆத்திரமும் ஆவேசமும் சேர்ந்து கொள்ள கன்னத்தில் ஏதோ இடி இறங்கியது போல துடித்து போனான் அவன். கண்ணம் தீயாக எரிய கண்களில் பூச்சி பறந்தது ஆதவனுக்கு. கண்கள் 2 கங்குகளாக மின்ன உக்கிர காளியாய் மயூரி மாறியிருந்தாள். தூ என்று துப்பியவள், நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா, மிருகம், காட்டு மிராண்டி, சை, அப்படியெல்லாம் அந்த மிருகங்கள் கூட கம்பேர் பண்ணி உன்னை சொல்லக்கூடாது. அது அந்த வாயில்லா ஜீவன்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும். ஏன்னா எந்த மிருகமும் தன்னோட உடல் பசியை தீர்த்து வச்ச அதோட இணைய இப்படி பணம் கொடுத்து கேவலப்படுத்தாது. அதை விடவும் தரங்கிட்டவனி. உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு பதிலா நீ சொன்ன அந்த விபச்சார தொழிலையே செஞ்சிருக்கலாம். வெறும் உடம்பு மட்டும்தான் புண்ணா போயிருக்கும். ஆனா நீ தினம் தினம் என் மனச புண்ணாக்குன. இதோ இப்ப கடைசியா இந்த பணத்தை கொடுத்து கேவலப்படுத்தி நீ என்ன உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டியடா. ஒரு 2 நாள் கட்டில்ல உன்னை இந்த உடம்புல தாங்கினதுக்காக பணம் கொடுக்கறியே, 6 வருஷமா உன்னை நான் இந்த மனசுல சுமந்துட்டு இருக்கேன்டா நாயே, அதுக்கும் சேர்த்து நீ பணம் கொடுப்பியா என்று அவனை பார்த்து ஆவேசமாக கேட்டவள் சட்டென உடைந்து அழுது விட்டாள். அத்தியாயம் 36. மயூரியின் அழகிய விழி 2லும் கங்கையும் காவேரியும் பெருக்கெடுத்து ஓட குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் அவள். ஆமாம், புடம் போட்ட பொன்னை போல தூய்மையான ஒருத்தியின் கண்ணிலிருந்து வரும் நீரை கண்ணீர் என்று சொல்வது தவறு. அதுவும் புனிதமான கங்கை நீருக்கு சமம்தானே. ஒரு நிமிடம் கூட முழுதாய் அழுதிருக்க மாட்டாள். பிடிவாதமாய் அதை நிறுத்திவிட்டு எரித்து விடுவதைப் போல ஆதவனை பார்த்தாள் மயூரி. எப்படி கட்டில கம்பெனி கொடுத்ததுக்கு நீ எனக்கு பணம் தருவியா? நீ என்ன நினைச்ச? நீ தொட்ட உடனே நான் மயங்கிட்டேன்னு நினைச்சியா? இல்ல உன் மேல உள்ள ஆசையில நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்தேன்னு நினைச்சியா? முட்டாள், நான் நினைச்சேன்டா. என்ன முழுசா உனக்கு தரணும் நான் நினைச்சேன், தந்த. 6 வருஷத்துக்கு முந்தி என்னால உனக்கு உண்டான ஏக்கம் எல்லாம் என்னாலேயே, அதாவது இந்த உடம்பால தீந்து போகணும்னு நினைச்சேன். அதத்தான் செஞ்சேன்.
அவ்வளவுதான். என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன்னு நீ கொதிச்சதெல்லாம் வெறும் இந்த உடம்பு மேல உள்ள ஆசையால தானே. அதத்தான் ஆசை தீர அனுபவிச்சிட்டியே. இனிமேலாவது நிம்மதியா இரு. நான் போறேன் என்ற மயூரி போனில் மணிமேகலையை அழைத்து தனது கிளச்சை எடுத்துக்கொண்டு ஆதவனது அறைக்கு வரச் சொன்னாள். வெளியே போய் மணிமேகலை கொண்டு வந்த அவளுடைய கிளச்சை வாங்கி கொண்டு உள்ளே வந்தவள் அதை திறந்து அவனுடைய மேசை மீது கொட்டினாள். நல்லா கண்ணை திறந்து பாத்துக்க. நான் உன் ஆபீஸ்ல இருந்து எதையும் திருடிட்டு போகல. அப்புறம் வேசி விபச்சாரிங்கிற பட்டத்தோட கூடவே திருடிங்கிற பட்டத்தையும் சேர்த்து நான் சுமக்கணும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு அவனை ஒரு அடிபட்ட பார்வை பார்த்த மயூரி, நீ என்ன ரொம்ப பாடா படுத்துறடா, மனசு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அழுதாள். நான் இங்கிருந்து எதையும் எடுத்துட்டு போகல. யாராவது பொண்ணுங்களை வர சொல்லு, ட்ரெஸ்ஸையும் கழட்டி வேணாலும் காமிக்கிறேன். இல்லாட்டி பரவாயில்ல, நீயே கூட செக் பண்ணிக்கோ என்றவள் தான் அணிந்திருந்த சுடிதார் டாப்ஸை கலற்ற போக, ஏய் என்று பதறி போய் அருகே வந்து அவளை தொட முயன்ற ஆதவனை ஒரு பார்வையாலே தள்ளி நிறுத்திவிட்டு பின்னால் நகர்ந்து கொண்டாள் மயூரி. தொடாதடா, என்ன தொடாதடா நாயே, என்ன தொடர்றதுக்கு உனக்கு எந்த அருகதை இல்ல. யூ ஆர் அ சீட்டர் என்று வெறிப்பிடித்தவள் போல கத்தியவள் மேசையில் இருந்த ஒரு ஃபைலை தூக்கி அவன் முகத்தில் எரிந்துவிட்டு, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மறந்து போயிடும்னா எதுலயாவது எழுதி வச்சுக்கோ. ஒருவேளை எப்பவாவது நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா கூட நீ வந்து என்ன பாத்ராத. உன் மூஞ்சில முழிச்சிட்டு சுடுகாட்டுக்கு போனேன்னா அங்கேயும் போய் நான் நிம்மதி இல்லாம தான் சுத்திட்டு இருக்கணும் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள் மயூரி. புயலடித்து ஓய்ந்தது போல இருந்தது அந்த அறை. அதுவரைக்கும் எந்த உணர்ச்சிகளையும் காட்டாமல் இருந்த ஆதவன் முகம் மயூரி வெளியேறி சென்ற அடுத்த நிமிடமே வேதனையில் கலங்கி போய்விட்டது. தன் இயலாமையை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டு இரு கைகளாலும் முகத்தை மூடி கதறியழ ஆரம்பித்தான் ஆதவன். உறக்கமின்மையால் 2 கண்களும் கோவைப்பழம் போல சிவந்து இருந்தன. வெகுநேரம் அழுது கொண்டிருந்ததால் முகம் சிவந்து வீங்கி போயிருந்தது. தலையை வாரவே பிடிக்காமல் வெறுமனே கைகளால் கோதி விட்டு கொண்டு 8 மணிக்கெல்லாம் ஷோரூமில் வந்து உட்கார்ந்து விட்டான் ஆதவன். 4வது புளோரில் இருந்த அவனது அறையில் ரோலிங் சேரில் அமர்ந்து மேசையில் தலை வைத்து கவிழ்ந்து படுத்திருந்தான். நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் மயூரி இந்த ஷோரூமிற்கு வரமாட்டாள் என்பது நிச்சயமாய் தெரிந்து போயிற்று. அவள் வரவே மாட்டாள். இனி அந்த பால்வண்ண நிலவு முகத்தை பார்க்கவே முடியாது என்ற எண்ணத்திலேயே பாதி செத்து விட்டான் அவன். வீட்டிலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவள்தான் உடன் இருக்க மாட்டாள். அவள் வாசம் நிறைந்த அரைக்காற்றையாவது சுவாசித்துக் கொள்ளலாம் என்றே இங்கே கிளம்பி வந்தான் அவன். ஆதவன் வந்த பிறகுதான் அங்கே வேலை பார்க்கும் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். தப்பு என்று தெரிந்தேதான் அதை செய்தான் ஆதவன். நோயை தீர்க்கும் மருந்து கசக்கத்தான் செய்யும். ஆனால் கசக்குமே என்று அதை குடிக்காமல் இருந்தால் நோய் புறையோடி போய்விடும் அல்லவா? அதே மாதிரிதான் இருந்தது ஆதவனின் செயலும். வலிக்கும் என்று தெரிந்துதான் காயப்படுத்தினான். பிறகு அவளுக்கு வலித்து விட்டதே என்று எண்ணி நொந்து போய் அவனும் கண்ணீர் விடுகிறான். ஒருவேளை இந்த மடத்தனத்திற்கு பெயர்தான் காதலாக இருக்குமோ? காலையில் சாப்பிடவில்லை. சாப்பாடு என்ன சாப்பாடு, பச்சை தண்ணீர் கூட அருந்தவில்லை அவன். உயிரே அற்று போய்விட்ட பிறகு பசி எடுக்குமா என்ன? தலையை பிடித்துக்கொண்டு எதிரே சுவரை வெறித்து கொண்டிருந்தான் அவன். காலை 10 மணி அளவில் ஆசிமிடமிருந்து அழைப்பு வந்தது. மயூரியின் அம்மாவும் அவளது லாயரும் ஆதவனை சந்திக்க வந்திருக்கிறார்களாம். அழைத்து வர சொன்னான். அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து அறைக்குள் விட்டுவிட்டு வெளியே போய்விட்டான் ஆசிம். ஹாய் சார், ஐ எம் மைத்ரேயன், அட்வொகேட் என்றவனது கையை பிடித்து குலுக்கிய ஆதவனை கண்டு வியந்து போனார் மயூரியின் தாயார் லட்சுமி. முகம் நிறைந்த புன்னகையோடு, தம்பி, நீங்க அந்த கோயம்புத்தூர் சின்னியம்பாலத்துல மெக்கானிக் கடை வச்சிருந்தீங்களே, அந்த ஆதவன் தானே என்று கேட்க, ஆமாம் என்பதாய் தலையசைத்தான் அவன். மயூரி இவ்வளவு நாளா உங்ககிட்டயா வேலை பார்த்தா? ஆனா ஒரு நாள் கூட உங்களை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை வேலை டென்ஷன்ல மறந்துருப்பாளாட்டிருக்கும். பரவாயில்ல தம்பி, ஆனா உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்று மனசார பேசிய பெரியவரை நிமிர்ந்து பார்க்கும் தைரியமின்றி, உட்காருங்கம்மா, உட்காருங்க சார் என்றான் ஆதவன். லாயர் மைத்ரேயன் அவனிடம் ஒரு செக்கை கொடுத்தார். சார், இது 10 லட்சம் ரூபாய்க்கான செக். உங்க கம்பெனி ரூல் படி வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு நிக்கிறதால மயூரி மேடம் உங்க கம்பெனிக்கு நஷ்ட ஈடா தர வேண்டிய பணம் இது. அதுக்கான என்ஓசி சார். ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு சைன் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் மயூரி மேடம் வேலைக்கு சேரும்போது சைன் போட்டு உங்ககிட்ட கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பரையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க சார்
என்றவர் ஏற்கனவே தான் தயார் செய்து கையோடு கொண்டு வந்திருந்த என்ஓசியை அவன் முன் வைத்தார். அதை மேலோட்டமாய் ஒருமுறை வாசித்து பார்த்துவிட்டு அதில் கையெழுத்திட்ட ஆதவன் பிறகு மயூரி கையெழுத்திட்டு தன்னிடம் கொடுத்திருந்த அக்ரிமெண்ட் பேப்பரையும் எடுத்து மைத்ரேயனிடம் கொடுத்தான். பிறகு எனிதிங் என்று வக்கீலை பார்த்து ஆதவன் கேட்க, மைத்ரேயன் கையில் இருந்த இன்னொரு பிரவுன் கவரை எடுத்து ஆதவனிடம் கொடுத்துவிட்டு, இதையும் மயூரி மேடம் உங்ககிட்ட தர சொன்னாங்க சார், தட்ஸ் ஆல், நைஸ் மீட்டிங் யூ என்று மறுபடியும் ஒருமுறை ஆதவனோடு கை குலுக்கி விடை பெற்று சென்றார். லட்சுமி அம்மாவும் ஒரு மென்னகையோடு வெளியேறினார். கையில் இருந்த அந்த கவரை அப்படியும் இப்படியுமாக திருப்பி பார்த்தான் ஆதவன். மேல்புறமாக ஒட்டியிருந்த பாகத்தை கிழித்து கையை விட்டு அதற்குள் இருந்ததை வெளியே எடுத்தான். அதுவும் ஒரு காசோலைதான். 20 லட்சம் ரூபாய். ஆதவனுக்கு அதை கொடுத்திருந்தாள் மயூரி. அக்ரிமெண்டில் குறிப்பிட்டிருந்தபடி அந்த 10 லட்சம் ரூபாயைத்தான் ஏற்கனவே அந்த வக்கீல் கொடுத்து விட்டாரே. அந்த அக்ரிமெண்டே மயூரிக்கென்று ஸ்பெஷலாக போடப்பட்டதுதானே. அதில் குறிப்பிடப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் பணமும் அப்படித்தான். அவளால் அவ்வளவு பணத்தை மொத்தமாக கொடுக்க முடியாது என்று நினைத்ததால் தான் அப்படி ஒரு அக்ரிமெண்டை போட்டு அவளை சிக்க வைத்திருந்தான் ஆதவன். இப்போதும் கூட அந்த பணத்தை அவள் தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் கொடுத்து விட்டாள். அப்புறம் இது எதற்கு தனியாக? யோசனையாக அதை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய போன் அழைத்தது. பெயரேதுமின்றி டிஸ்பிளேயில் வெறும் நம்பர் மட்டுமே வந்தது. எடுத்து பேசியவன் காதுகளில் தேன் பாய்ந்தது போல் இருந்தது. காரணம், போனில் அவனோடு பேசிக் கொண்டிருந்தது மயூரி. எதுக்குடா இந்த கவர்ல தனியா ஒரு 20 லட்சத்தை போட்டு தந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நேத்து காலையில என்கிட்ட என்ன சொல்லி அந்த பணத்தை நீ தந்த? உன் கூட 2 ராத்திரி இருந்ததுக்காக நீ எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பணத்தை ஆம்பளைங்க மட்டும் தரீங்க? ஒரு சேஞ்சுக்கு நான் உனக்கு தரனே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் கையில இருக்கிற அந்த 20 லட்சம் ரூபாய் பணம் 2 ராத்திரிக்கு எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்காக நான் உனக்கு தந்த சம்பளம். புரிஞ்சுதாடா ஆம்பளை ஐட்டம்? அப்புறம் பத்தலைனா இன்னும் கேளு, நிறைய தரேன். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும், அவங்களுக்கெல்லாம் உன்னோட போன் நம்பரை நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரு வேலை நீ தேவைப்பட்டா அவங்க உன்னை கூப்பிடுவாங்க. நீ போய் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு கூச்சப்படாம உன்னோட பேமெண்ட்டை கேட்டு வாங்கிக்க. பிகாஸ் யூ ஆர் அ கால் பாய் ஃப்ரம் நவ். போனை வைக்கிறேன்டா ஆம்பளை ஐட்டம். மென்மையான குரலில் வன்மையாக பேசி அவன் இதயத்தை குத்தி பல 100 கூறுகளாக கிழித்து விட்டாள் மயூரி. அவளுடைய வார்த்தைகளும் அதில் தொனித்த ஏளனமும் இகழ்ச்சியும் துண்டு துண்டாக சிதறியது போல வலியில் துடித்தது அவனது இதயம். நேராக நிற்க முடியவில்லை அவனால். மயூரியின் சொற்கள் அவனை சுனாமி போல சுழற்சி அடிக்க, அந்த எண்ண அலைகளின் பாரம் தாங்காமல் மயங்கிய ஆதவன் வேறற்ற மரம் போல பிடிமானமின்றி கீழே சரிந்து விழுந்தான். தொடரும்.